அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு சொல்ல போகிறோமா. நம்ம பல நாளாக ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜை பற்றி பேசிட்டு வரோம் இல்லையா. அவரை பற்றி பல பேர் பலவிதமாக பேசிட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு அவர் நீதி, அதாவது சிறையிலேருந்து அவர் விடுதலை ஆயிட்டாருமா. ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜ் விடுதலை ஆயிட்டாருமா. அப்போ நம்ம ஜெபமெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு. நான் மட்டும் இல்லைம்மா, எவ்வளோ பேர் பல நாடுகள்ல இருந்து அவருக்காக ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவரை விடுதலை பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் நீதிமான்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீதிமான்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஜெபத்தை கேட்குற ஆண்டவர், நம்ம ஜெபத்தை தள்ளாதவர். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்குவதில்லையே, கர்த்தர் கூட இருப்பதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில ஜான் ஜெபராஜ் ஒரு நீதிமான். நீதிமான் தள்ளாடப்படுவதில்லைன்னு வசனம் இருக்குது. ஸோ நம்ம ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜோட கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. நீதிமானை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கொட்ட கொட்ட வளருவான், வெட்ட வெட்ட உயருவான். அவன் முட்டி போட்டு ஜெபிச்சானா, நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சானா, நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். ஸோ நம்ம நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. நீதிமான் சொல்லிட்டு பரலோகமே அவர் நீதிமான் சொல்லிட்டார். அப்படி இருக்கு சொல்ல, இந்த பூமியில் இருக்கிற மனிதர் நம்ம இன்னொருத்தர போயிட்டு நீ குற்றவாளி, நீ பாவி அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகள் தான், பாவத்தால் விழுந்து போனவங்க தான். இயேசுசாமி நம்மளை தூக்கி எடுத்தார். மாரநாதா